அனைவருக்கும் வணக்கம். அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நினச்ச மாதிரி இந்த பூமியில் நடக்கும். அதுனாக்கா இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாய் பொம்மை தான் உங்களுக்கு நான் இந்த வாரம் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சரிங்களா? இதை நான் சொல்லித்தரேன். ஈஸியாக போட்டுடலாம். ஒரு கஷ்டம் கூட இல்லை. நான் போடுற வீடியோ மட்டும் முழுசாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸி. அதனால் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ எப்படி வெட்டணும்னு பார்ப்போமா? பாருங்கள், ஒரே ஒரு டேப்பு கத்திரி ஒயர் ஒரு கட்டு எடுத்துருக்கோம், வெள்ளை ஒயர். சரிங்களா? இது எப்படி கட் பண்ணணும் உங்களுக்கு எல்லா வீடியோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை மட்டும் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணுங்க. இந்த கட்டியிருக்க ஒயரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வெளியே எடுத்துடணும். இல்லைன்னு வைங்க, சீக்கு விழுந்துகிட்டே இருக்கும். இந்த ஒயரை இப்படி எடுத்துருங்க. இந்த சைடு இருக்கும். முதல் வேலையை நமக்கு இதுதான். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கட்டில் உள்ளேருந்து வர ஒயராக எடுக்கணும், வெளியிருந்து வர ஒயரை எடுக்கக்கூடாது. உள்ளேருந்து எங்கே ஒயர் வருதுன்னு பாருங்கள். உள்ளேருந்து வர ஒயர் எது அப்படின்னு பார்த்து எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு சிக்கு வராது. ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, யாருமே இதை பிடிச்சிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது நாய் பொம்மைக்கு எப்படின்னா ஸ்கேலில் 5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 5 அடி எடுத்துக்கோங்க. முன்ன பின்ன எச்சா தான் வரும். ஒரு ஒயர் எச்சா வரும், ஒரே கம்மியாக வரும். 4 அடி எடுத்தால் கூட பத்தாமல் போயிடுது. அதனால் நீங்கள் 5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். 5 ஸ்கேல் அப்படின்னா ஒரு ஸ்கேல் 12 இன்ச்சு. டேப்பில் பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சு ஒரு 5 ஸ்கேலு. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே ஒரு டேப் எடுக்கிறேன். டேப்பில் 60 இன்ச்சு இருக்கும். இந்த 5 ஸ்கேல். இந்த 60 இன்ச்சு வச்சு பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு காலுக்கு 4 பிட்டு, 2 பூ, அப்போ 4 பிட்டு. ஒரு நாள் 2 3 2 16 16 பிட்டு. இதே மாதிரி நம்ம வெட்டிக்கணும். வெட்டிட்டு உங்களுக்கு போட சொல்லித்தரேன். பாருங்கள், பொறுமையாக அப்படியே பார்த்து இது வெட்டிக்கோங்க. இப்போ எத்தனை பிட்டு இருக்குதுன்னு எண்ணுவோம். பாருங்கள், 2 4 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பிட்டு நம்ம வெட்டிக்கணும். சரிங்களா? கரெக்டாக இருக்கான்னு தெரியல. இப்போ பாருங்கள், 16 பிட்டு வெட்டிட்டோம். சரிங்களா? ஒரு நாய்க்கு 16 பிட்டு. மீதி பாருங்கள், இவ்வளோ ஒயர் அப்படியே இருக்குது. இந்த நாய் பொம்மை 3 நாய் பொம்மை நம்ம செய்யலாம் ஒரு கட்டுக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இப்படி கொஞ்சோண்டு இப்படி கோல் ஓட்டை போட்டுட்டு மீதி ஒயரை இப்படி வச்சு கட்டிடணும். ஒரு 2 முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா போதும். வெள்ளையில மட்டும் கேட்பீங்களா இல்லை மற்ற கலர்? மற்ற கலர் எந்த கலர் வேணால் போடலாம், விரும்புகிற கலரை போட்டுக்கலாம். இது பார்த்தா நல்லா இருக்கும், வெள்ளை நாய் அழகாக இருக்குமே அப்படிங்கிறது வெள்ளையில் நாங்கள் போடுறோம். பாருங்கள், அதுக்காக தான் இந்த கலரில் போடுறோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த 16 பிட்டு வெட்டணும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த முகத்தை போட்டுக்கலாம். இந்த முகத்துக்கு பாருங்கள், இங்கே ஒரு 2 பிட்டு, இங்கே 2 பிட்டு. இப்போ இதுக்கு 4 பிட்டு. 4 இங்கே பாருங்கள், 5 6 இங்கே 1 7 8 9 10 பிட்டு. 10 பூ போட போகிறோம் மெயினாக. இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பிட்டு இப்படி கரெக்டாக வச்சு சாதாரண நட்டு தான் போட போகிறோம். சாதாரண நட்டுலேயே இத்தனை போடலாம். எல்லாருமே பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும்னா விதவிதமாக நம்ம கற்றுக்கணும். ஒன்றையே கற்றுட்டு இருந்தோம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒன்று நம்ம கை கொடுக்கும். இப்போ இப்படி சாதாரண நட்டை ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி போட்டுட்டு சமமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எது எச்சா இருக்கோ அந்த ஒயரை கொஞ்சம் இழுத்துட்டு லூஸ் பண்ணி இப்படி கரெக்ட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் இப்படி பார்க்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக இருக்குல்ல? அதே மாதிரி இந்த சைடு ஒயரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போது இப்படி நல்லா அழகாக சின்ன பூவாக போடுங்க. ஒரு பூ போட்டோமா, அதே மாதிரி இன்னொரு பூ போட்டுக்கலாம். பாருங்கள், 2 நுனியும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை இப்படி மடிச்சுக்கோங்க.
நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது மடிக்கும் போதே இதான் இப்படி ஒரு அழுத்தம் அழுத்தி விட்ருங்க. திடீர்னு கழண்டுச்சுன்னா கூட அந்த மடிப்பு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதான் மடிப்புன்ட்டு. பாருங்க. இப்படி சாதா நட் போட்டுட்டு இது ரெண்டையும் இப்போ கரெக்ட் பார்க்குறோம். இது கொஞ்சம் எச்சாக்குதா? இங்க பாருங்க. இப்படி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, கரெக்டாக இருக்குல்ல? அதே மாதிரி இந்த சைடு கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? 2 பூ போட்டோமா? இங்க பாருங்க. இந்த 2 பூவையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 2 பூவும் இப்படி பக்கம் பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த முகம்தான் போடுறோம். இந்த 2 பூவையும் இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க. பாருங்க, பெருக்கல் மாதிரி வருது இல்லை? இப்போ இதில் ஒரு நாட் போடுறோம். இதில் ஒரு சாதா நாட்டு தான் போடுறோம். வயிறு திரும்பாமல் பார்த்துக்கோங்க. கையில் நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்படி பொறுமையாக போடணும். போடும்போதே 4 ஒயர் டைட் பண்ணிக்கணும். ஒரு ஒயர் கூட லூஸ் இருக்கக்கூடாது. பாருங்க, இப்படி டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒன்று போட்டோமா? இந்த பக்கம் திருப்பி வச்சு அதே மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பூவில் டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு போடுங்க. இதா அந்தான்னு ஒன்று போட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பூ போடணும். பாருங்க, 4 பக்கம் 2 பக்கம் போட்டால் இதுக்கு 2 பிட்டு, இதுக்கு 2 பிட்டு, 4 பிட்டு. 2 பூ வச்சு 2 பூ வந்துருச்சு. அந்த 2 பூ வச்சு போட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்களா? இந்த 4 பூ போட்டோம்ல, இந்த 4 பூவையும் பிடிச்சி பாருங்க, இந்த முக்கோணம் வர மாதிரி 1 2 3 4 பூ போட போகிறோம். எப்படின்னு பாருங்க. இப்படி மடிச்சிட்டோமா? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து அதே மாதிரி ஒரு சாதா நட் போடுறோம். பார்த்த மாதிரி நம்ம செய்வோம். எல்லாத்துக்கும் அந்த திறமை இருக்குது. எனக்கு முடியாதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இப்போ பாருங்க, வந்துருச்சா? இந்த பூ 2 பூ, இது 2க்கு, இது 2க்கும். இப்படி நம்ம பார்த்து போடணும். எல்லாத்தாலையும் முடியுங்க. யாருமே பிறக்கும்போது கற்றுக்கிட்டு எதுவுமே பிறக்கும்போது கற்றுட்டு பிறக்கிறது இல்லை. எல்லாரும் இடையில கற்றுக்கிறது தான். அதனால் யார் வேணால் எதை வேணால் கற்றுக்கிட்டு செய்ய முடியும். என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. இது யார் ஒருத்தர் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்களா என்னால் முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்கள் மைண்டு ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் ஈஸியாக இதை கற்றுக்கலாம். பாருங்க, இவ்வளோ ஈஸியாக போடலாம். அந்த காலத்திலலாம் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு அத்தனை கிலோமீட்டர் போனோம். இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் தட்டினாலே உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நாங்கள் எத்தனை 3 கிலோமீட்ரு நடந்து போய் தைய கிளாஸ் போனோம். 5 வருஷம் தைய கிளாஸ் போனோம். அப்போலாம் அத்தனையும் கற்றுக்கிட்டோம். அந்த காலத்தில் சைக்கிள்னு வாங்கி கொடுங்கன்னு கூட கேட்க தெரியாது. இருக்கிற சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு அத்தனை சைக்கிள் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். பாருங்க, அத்தனை கிலோமீட்டர் நடந்தும் போய்க்கிறோம். லேடிஸ் சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்க கூட தெரியாமல் ஜென்ட்ஸ் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க அழகாக கேட்குதுங்க, எனக்கு இதான் வேணும் அதான் வேணும்னு. பாருங்கள், 4 மூளைக்கு 4 பூ போட்டோம். சரியா? அடுத்தது இந்த பெரிய பூ கிராஸ் கட் போடுற மாதிரி இந்த 4ஐயும் போடுங்க. எங்கள் காலத்தில் எதுவுமே வாய்ப்பு கிடையாது. நாங்களாக போய் கற்றுக்கிட்டா மட்டும்தான். இன்றைக்கி உங்கள் காலம் அப்படி, உலகமே உங்கள் கையில் இருக்குது. என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த சேனலை தட்டினீங்கன்னா அதை சொல்லித்தரதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அதை பார்த்து உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ அதை நீங்கள் கற்றுக்கலாம். எல்லா துறையிலையுமே இருக்காங்க. இந்த துறை தானே இல்லை, அத்தனையிலையும் அதை சொல்லித்தரதுக்கு அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. தையல் மிஷின் ரிப்பேர் பண்ணணுமா, அதை கற்றுக்கணுமா, அதுக்கு அத்தனை பேர் சொல்லித்தராங்க. ஆரி ஒர்க்லேருந்து எம்ப்ராய்டரிலேருந்து டைலரிங் வரைக்கும் ஒரு பிசு தட்டாமல் எப்படி பண்ணணுங்கிறதுக்கும் சொல்லித்தராங்க. அன்றைக்கெல்லாம் முக்கியமானது யாருமே சொல்லியே தர மாட்டாங்க. இன்றைக்கி அதை எல்லாமே அழகாக சொல்லித்தராங்க. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கற்றுக்கிட்டு பொருளாதாரத்தில் முன்னேறத்துக்கு என்ன வழியோ அது நீங்கள் பண்ணணும். கவர்மெண்ட்டே வேலை தருன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நாம்ளே செஞ்சு சுயதொழிலில் செய்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், 1ஆம் தேதி மட்டும்தான் பணத்தை கண்ணில் பார்க்க முடியும். அப்புறமேட்டு பாருங்கள், 5ஆம் தேதி கூட பணம் கையில் இருக்காது. அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால்
எல்லாருமே அந்த வேலையை எதிர்ப்பாங்க. சொந்த தொழிலுக்கு என்ன வழி? அது இருக்கும்போது கற்றுக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்களா, இந்த பூ போட்டு முடிச்சுட்டு எல்லா மூலைக்கும் 4 மூலைக்கும் இந்த 4 பூ போட்டுருவோம். இந்த 4 பூ போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பிட்டு பண்ணுமா புதுசாக ஜாயின் பண்ணுவோம். இது ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வாய்ப்பகுதிக்கு ஒரு பூ 2 பூ, அதே மாதிரி இந்த வாலுக்கு 2 பூ. இதில் பாருங்கள் 2 ஒரே மாதிரி தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போட போகிறோம். அதனால் 2 போட்டோம் பாருங்கள். இதில் 2 பூ, இதில் 2 பூ போட்டோமா, 4 பூ வச்சிங்களா, 16 பிட்டுக்கு 8 பூ வரணும். இதில் 4 பூ போயிடுச்சா, இங்கே பாருங்கள் 1 2 3 4 மொத்தம் 8 பூ. சரியா போச்சா? 16 பிட்டுக்கு இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி பூவாக போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம். அதனால் இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது ஒன்று வாலுக்கு, ஒன்று வந்து முகத்துக்கு. இந்த வால் வச்சிருக்கலாம். இப்போ முகத்தை போடுவோம். முகத்துக்கு எப்படி போட்டுக்கிறோம்? ஃபஸ்ட்டு இந்த 4 பூ, 2 பூ வச்சு 2 பூ போட்டோம். அதை அந்த 2 பூவையும் கிராஸ் பண்ணி பாருங்கள், 4 கிராஸ் பூ போட்டோம். இந்த 2 கிராஸையும் வச்சு ஒவ்வொரு பூ போட்டுக்கிறோம். மொத்தமாக 1 2 லைன் போட்டிருக்கோம். சரிங்களா? எப்படி 2 லைன் போட்டோமா, இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது பாருங்கள், இந்த 5 பூ ஜாயிண்ட் ஆகுதா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு பூ எடுத்துக்கணும். இந்த பூவை எடுத்து தான் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த பூ தான் நம்ம போட போகிறோம். இந்த பூவை எடுத்து இதையும் ஜாயின் பண்ணி இங்கே ஒரு பூ, இங்கே பூ வருது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இதை காட்டி காட்டி எதுக்கு போடுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அதை காட்டி காட்டி போடுறேன். இல்லைன்னா என்னமோ போடுறோன்னு நீங்கள் நினைப்பீங்க. எந்த இடம் போடுறோன்னு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் போடுறோம். இந்த பூவை இப்போ வைக்கிறோம். இந்த பூ ஜாயின் பண்ணி போட போகிறோம். இந்த பூ ஜாயின் பண்ணி போடுறோம். எப்படின்னு பாருங்கள். நல்லா டைட் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் வச்சு ஒரு நாட் போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். எந்தெந்த இடத்துக்கு ஒரு பூ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 4 பிட்டையும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சில பேர் கால்லேருந்து போட்டு வயிற்றுல வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அப்படிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொருவுது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது பாருங்கள், எங்கேயுமே நமக்கு சொருவுற வேலையே இல்லை. கடைசியாக காலில் கொண்டு போய் முடிச்சுட்டு காலில் கீழே சொருவிட போகிறோம். பாருங்கள், காலில் தான் கீழே எல்லா பூவும் சொருவ போகிறோம். வேறு எங்கேயுமே நீங்கள் பிட்டு எந்த பிட்டு சொருவுற வேலை உங்களுக்கு வராது. எல்லா பிட்டு காலுக்குள்ளே வந்துடும். இது ரொம்ப ஈஸி இந்த மாடல். பாருங்க, அதே மாதிரி ஒத்த ஒயராக நீங்கள் சொருவ போட வேணாம். ஒவ்வொரு பூ தனித்தனியாக போட்டுக்கோங்க. அந்த பூவை எடுத்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எந்த இடம் புரியலனாலும் நீங்கள் கேளுங்க. ஒரு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கரேஜ் வந்துச்சுன்னா வச்சுருங்க. நான் மறுபடியும் கூப்பிடுவேன். ஒரு மீட்டிங்கில் இருப்போம், எங்கேனாச்சும் இருப்போம். அப்போ வந்து நான் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் மறுபடியும் கூப்பிடுங்க. நானே உங்களுக்கு பேசுவேன். ரிங் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பூ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பூ போட்டோமா, இது மேல் பூ. நம்ம ஜாயின் பண்ண பூ எது? இந்த பூ. பாருங்கள், இந்த பூக்கும் நம்ம கண் வைக்கணும். போட்ட உடனே இதில் நம்ம வந்து இது 2க்கும் கண் வைக்க போகிறோம். இந்த கண் வந்து நம்ம டியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த டியூப் நீட்டமாக டியூப் வரும். அதை நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி எடுத்துக்கோங்க. 2 டியூப் ஒரே சைஸ் ஆகணும், மாறி இருக்கக்கூடாது. ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வராமல் 2 டியூப் ஒரே மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வெட்டும்போது முன்ன பின்ன வரும்ல, அதுக்காக 2 டியூப் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், கண் வைக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு டியூப்பு பார்க்குறது பாருங்கள், கண் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எப்படி இது பாருங்கள், கண் அழகாக்குதுல்ல, அதுக்கு தான் அந்த கண்ணை நம்ம வைக்கிறோம். கருப்பு டியூப் வாங்கிக்கோங்க. கருப்பு டியூப் வாங்கி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ 2க்கும் நம்ம போட்டோம் ஒயர் கண். சரியா? பாருங்கள், போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்படி கூட ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க. டியூப் சொருவிட்டு அப்புறம் சொருவத்துக்கு மறந்துடுவோம். அதனால் இந்த டியூப் சொருவி ஒரு முடிச்சு பண்ணிட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் போடலான்னா மறந்துடுவோம். டியூப்பை மறந்துட்டு போட்டுருவோம், அப்புறம் மறுபடியும் பிரிச்சுட்டு கிடக்கணும். அதனால் டியூப் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், இந்த 5 பூ வருது இல்லை, 1 2 3 4 5, இங்கே நமக்கு 4 பூ இருக்குதா, அதுக்கு இதை நல்லா டைட் வச்சுட்டு இப்போ இந்த பூ வந்ததுனால தான் நமக்கு இந்த 5 பூ கிடைக்குது. இந்த மேலே ஒரு பூ நம்ம ஜாயின் பண்ணதுனால நமக்கு பாருங்கள், இப்போ 5வது பூவை நம்ம போடுறோம். எல்லா பக்கமுமே 5 பூ வரும். முறுக்காமல் பார்த்துக்கோங்க, முறுக்கல் வரக்கூடாது. முறுக்கு எடுத்து விட்டுட்டு பொறுமையாக போடுங்க. ஒரு நாட் போடுறோம் இந்த பக்கம், 5வது பூ போடுறோம்.
கரெக்டாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். போட்டோமா, இந்த 5வது அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடுக்கு 5 பூ வருதுல்ல. அப்போ இதையே நம்ம இந்த சைடு திருப்பி போடுறோம். இந்த டியூப் சொருகணும் இல்லைங்களா, அந்த ஒயரில் பூ பாருங்கள் அப்பப்போ லூஸ் வரும். நாம் தான் ஒவ்வொரு தடவையும் இந்த பூ டைட் வச்சு தான் போடணும். அப்போ தான் அடுத்த பூ வந்து உங்களுக்கு லூஸ் வராது. நம்ம முன்னே தான் டைட் வச்சோம் அப்படின்னு அந்த பூ அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது. நம்ம என்ன டைட் வச்சு போட்டாலும் மறுபடியும் லூஸ் தான் வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம போடுற பூவோட ஒயரை டைட் வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் போட்டோம், இந்த பக்கமும் இந்த பக்கம் போட்டோமா. அடுத்து என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த முகத்துக்கு 4 பூ வந்துருச்சு. இந்த பூவும் போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பூ ஜாயின் பண்ணுமா, அதுக்கு அடுத்தது இன்னொரு பூ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது 1 2 இங்கே ஜாயின் பண்ணோம். இன்னொரு பூ எடுத்துக்கலாம். இதா போட்டு வச்சோமில்ல, எல்லாம் நான் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து போட்டு வச்சுட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணி பாருங்கதா, இந்த பூக்கிட்டே வச்சு இந்த பூ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு பக்கமாக வச்சுக்கோங்க. இது நல்லா டைட் வச்சுட்டு இதுக்கு பக்கமாக வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த பூ நம்ம போடுறோம். எவ்வளோ பக்கமாக வைக்க முடியுமோ அவ்வளோ பக்கமாக வச்சுக்கோங்க. இது சாதா நாட் போடுறோம். ஓகேவா? பாருங்க, இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. மொத்தம் இப்போ இங்கே நம்ம 2 பூ ஜாயின் பண்ணிக்கிறோம். மொத்தமே 8 பூ தான். 8 பூவில் இங்கே 2 போட்டுட்டோம். இது 3வது பூ, இது 4வது பூ. வாலுக்கு 2 சேர்த்துனா 6. அதுக்கப்புறம் இன்னும் 2 பூ நடு முதுகுக்கு ஒன்று, இந்த வால் பகுதிக்கு ஒன்று வந்துடும். 8 பூ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு போட்டோம். இப்போ இந்த சைடு போடுறோம். உடனே அடுத்த பக்கம் திருப்பி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுருங்க. சரிங்களா? இப்படி போட்டோமா, இங்கே பாருங்கள். இப்படி போட்டுறதுனால நமக்கு பாருங்கள், இந்த கண் வச்சோம்ல, அந்த கண் வச்சு எடுத்துட்டு அந்த முடிச்சு அவுத்துருங்க. முடிச்சு அவுத்துட்டு இந்த கண் வச்ச பூவையும் இதையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். எப்படி பாருங்கள், இந்த கண் வச்ச இடத்த விட்டுணும். அந்த அந்த டியூப் வலிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் மடிக்கணும். அப்போ டியூப்பு சேர்த்து மடிக்கக்கூடாது. டியூப் வலிக்கு ஒயரை விட்டுறணும். விட்டுட்டு இப்படி பாருங்கள், இப்படி போட்டோம்னா பாருங்கள், டியூப் மேலே மோதலை. டியூப்பு நமக்கு தனியாக இருக்குது. டியூப் மேலே மோதாத போட்டுருங்க. அதே மாதிரி இந்த டியூப் போட்டு வச்சோமா, பாருங்கள், இந்த ஒயரை முடிச்சு அவுத்து விட்ருங்க. இல்லைன்னா டியூப் கலந்துட்டு போயிடும் கீழே. எங்கே டியூப் கோத்துன்னு நமக்கே தெரியாமல் போயிடும். அதுக்கு தான் முடிச்சு போட்டு வச்சோம். இப்போ பாருங்கள், இந்த டியூப் ஒயரை மடிச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் மெதுவாக மடித்து இப்படி வைங்க. நாய் பொம்மையில் நல்லா குழந்தைங்க அழகாக வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு அந்த குழந்தைங்க வச்சு விளையாண்டு அந்த குழந்தைங்களோட பேர குழந்தைங்க வச்சு விளையாடலாம். அப்படி ஒரு பொம்மைகள் இதெல்லாம். குழந்தைங்களுக்கும் ஆசையாக விளையாடுங்க. நாய் பொம்மை வச்சுட்டு விளையாடுவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதுங்களும் அழகாக விளையாட்டும். இப்போ இது போட்டோமா, இது போட்டோம். இப்போ இது ஒட்டின மாதிரி இந்த பூ போடுறோம். இதை போட்டுக்கலாம். கண்ணுக்கிட்ட ஒட்டி இந்த நாட்டை போடுறோம். அதே மாதிரி இந்தாண்ட பக்கத்துக்கு போட்டுக்கோங்க. முகம் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்குறோம். இந்த டியூப் போட்டோம்ல, அது பக்கத்தில் இன்னொரு நாட்டு இங்கே போடுறோம். நல்லா பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இதை வச்சு வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இந்த நாட் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த உச்சியில் நம்ம இந்த நாட்டை தான் ஜாயின் பண்ணோம். 1 2 3 4 பாருங்கள், 1 2 3 4. இந்த 4வது பூ 3வது பூ பிடிச்சி இந்த நாட் போட்டாங்க. அப்போ இதை 2யும் பிடிச்சி நம்ம ஒரு நாட் போடுறோம். கிராஸ் கட் போடுற மாதிரி தான். மூளை திருப்புறோம்ல, அந்த பூ மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக மூளை திரும்பி நமக்கு வரும். அந்த ஷேப் வரும். பாருங்கள், இங்கே முக்கோணம் மாதிரி வந்துருச்சா? இந்த 4. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இதில் 4 பூ. இந்த 4லேயும் இந்த கடைசியாகுதுல 3வது 4வது. இதை எடுத்து அதே மாதிரி ஒரு முக்கு திருப்புறோம்.
இப்போ பாருங்க, இப்படி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக அழகாக போடுங்க. நீங்கள் போடுறத பார்த்தாலே எங்கே போட்டாங்கன்னு வாங்கணும் நம்மகிட்ட. அவ்வளோ அழகாக போடணும். சரியா? இப்போ பாருங்க, இந்த மூளை திருப்பிட்டோமா, அடுத்து இந்த பூ போட போகிறோம். இந்த மூளை திருப்பின இடத்துல பாருங்க, இப்படி பா மாதிரி பெருசாக வரும். மறுபடியும் இந்த மூளை மாதிரி திருப்பக்கூடாது. இந்த பா வருது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. முகத்தை போட்டுட்ருக்கோம். சரியா? பாருங்க, இந்தாண்டு ஒன்று போட்டோமா, உடனே இந்தாண்டு ஒன்று போட்டுருங்க. இந்த கடைசியில் ஒன்று போடுங்க. நல்லா பாருங்களேன். இப்போ அந்த கடைசியில் ஒன்று, இந்த கடைசியில் ஒன்று போட்டோம். ரொம்ப 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 ஈஸி. இப்போது என்ன பண்ணியிருக்கோம், 1 2 3 4. இந்த மூளை திருப்பினதுக்கு 4 பூ பாருங்க. 1 2 3 4. மூளை திருப்பினது கீழே 1 2 3. 1 2 3. இந்த 3 பூ போட்டோம்ல, அதில் பாருங்கள், இங்கே ஒரு மூளை திருப்பணும், இங்கே ஒரு மூளை திருப்பிங்க. எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே மூளை திருப்பி 4 பூ போட்டோம். இங்கே பாருங்கள், 1 2 3. இந்த மூளை திருப்பணும்ல, அதே இடத்துல இன்னொரு தடவை மூளை திருப்பினா தான் இப்படி வளைஞ்சி கீழே நமக்கு வரும். இந்த கடைசி அந்த கடைசியில் மறுபடியும் இன்னொரு தடவை மூளை திருப்புறோம். சரியா? பாருங்க, ரொம்ப அழகாக ஈஸியாக போட்டுடலாம். பார்த்தீங்களா? இந்த ஒரே பூவில் இங்கே ஒரு மூளை திருப்பி, இங்கே ஒரு மூளை திருப்பி. அதே மாதிரி பாருங்கதா, இங்கே மூளை திருப்பிக்கோம்ல, அதே மாதிரி இந்த பூவில் பக்கத்து பக்கத்து பூவை எடுத்து மூளை திருப்புறோம். தலைக்கிட்ட 2 பூ ஜாயின் பண்ணிக்கணும். மறந்துடக்கூடாது, எங்கே எத்தனை பூ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினப்பு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பூ ஜாயின் பண்ணிட்டோம்ல. இனி பாருங்கள், 1 2 3. இந்த 3 பூ போடணும். இப்படி கிராஸாக இங்கே ஒரு டைமண்டு, அந்த டைமண்டை சுற்றி இப்படி போட்டோம்னா 3ஆவது பூ வருது. இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே 2 பூ ஜாயின் பண்ணிக்கிறோமா, அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒன்று 3ஆவது பூ, இங்கே 4ஆவது பூ. 4 பூ இங்கே மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், 1 2 3 போட்டுருக்கோம். பாருங்கள், 1 2 3 போட்டோமா. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள், இந்த மூளை திருப்பின இதை 2 வயதை வச்சு இந்த சைடு போட்டுக்கிறோம். இந்த 2 மூளை திருப்பினோம்ல, அது 2 பிடிச்சி சைடு போட்டுக்கிறோம். இப்படி பா மாதிரி வருது இல்லையா, இந்த சைடெல்லாம் இப்போ நம்ம இந்த பூ போட்டிருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், இப்படி போட்டுக்கோங்க. நம்ம கிராஸ் கட்டில் எப்படி போடுறோம், அதே மாதிரி தான் நீங்கள் கிராஸ் கட்டாக நினச்சிட்டு இதை போடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ இங்கே ஒன்று போட்டோமா, பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று வருது. அப்போ இதையும் போட்டுருங்க. அந்த கீழே 3ஆவது பூவில் நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது வந்து முதுகு பகுதியோட ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் அதை போட வேண்டாம். அப்படி இது முடிச்சு போட்டாலும் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம், உங்கள் பிரியம் தான். இப்படி முடிச்சு போட்டு வச்சுருங்க. அப்போ நீங்கள் இதுக்கு பூ போட மாட்டீங்க. 3 போட்டோமா, இப்படி முடிச்சு போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் குழப்பாமல் உங்களுக்கு ஈஸியாக போட்டுருவீங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு ஒன்று போட்டுறேன். போட்டுறோமா, எந்த வயரும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போடுங்க. ஓகே, போட்டோம். அதே மாதிரி இதை இப்படி ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், இதை இப்படி ஜாயின் பண்ணிட்டா தான் கீழே உங்களுக்கு 5 பூ வரும். இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா கீழே எப்படி 5 பூ வருதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இதை இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பூவையும் ஜாயின் பண்ணுங்க. சரியா? இதையும் இப்படி ஜாயின் பண்ணுங்க. நமக்கு கீழே வந்து 5 பூ வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேலே 5 பூ வந்துச்சுல்ல, அதே மாதிரி கீழ் சைடு 5 பூ வரும். இது பாருங்க, இந்த சைடில் எத்தனை, ரைட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4. அப்போ நம்ம இப்போ போட்டோம் 5ஆவது பூ வந்துடும்ல, 5 பூ போடலாம். சரியா? திரும்பக்கூடாது. திரும்பினா மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒயர் திரும்பக்கூடாது. ஓகே.
இது பாருங்க 5வது பூ. அப்பதான் அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டா உட்காரும். அதுக்கு தான். இப்போ இந்த சைடு 5 பாருங்க. 1, 2, 3 சைடு போட்டேன். இப்போ இந்த சைடு தான் போடணும். இந்த சைடு போடலாம். பாருங்க. இந்த பூவை டைட் வைங்க. இந்த பூவையும் டைட் வைங்க. இப்போ ஒரு நாட் போடுங்க. முகத்துக்கிட்ட தான் போட்டுட்ருக்கோம். பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு பூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி தான் போடணுமா அப்படின்னு. பாருங்க. இப்போ இந்த நாட்டை போடுறோம். நமக்கே பார்க்கும்போது இது ரைட்டா தப்பான்னு நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 2 தடவை வீடியோ கட் பண்ணாமல் அழகாக பார்த்து பார்த்து போடுங்க. ஒரு தடவைக்கு பார்த்தீங்கன்னா புரியாது. 2 தடவை பாருங்கள், 3 தடவை பாருங்கள், 4வது தடவை ஓ இப்படி தானா அப்படி ஈஸியாக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. எடுத்தோடனே புரியாதுல்ல. அதனால் ஒரு 5, 6 தடவை பாருங்கள், தப்பே கிடையாது. நாங்களாம் எவ்வளோ தூரம் 5 மைல் 6 மைல் போய் கற்றுக்கிட்டோம். நீங்கள் உட்காந்த இடத்துல டிவி பார்க்க போகிறீங்க. அழகாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்து பாருங்கள், புரிஞ்சிடும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. சரியா? பாருங்க 1, 2, 3, 4 4 பக்கம் பாருங்க. 1, 2, 3 4 பக்கம் போட்டேன். இப்போ பாருங்க. இப்போ இது இந்த தாடை. இந்த தாடையிலேருந்து பாருங்க 1, 2, 3, 4 1, 2, 3 4 பூ வரணும். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம சாதாரண போட்டாலே போதும். 4 பூ வரும். இப்போ 1 போட்டோமா? இப்போ பாருங்க 2வது. இதே மாதிரி 4 பூ வர அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த தாடை சைடு 4 பூ வரணும் கீழே. இப்போ நான் 2 போட்டிருக்கேன். இன்னும் 2 எங்கேருந்து வரணும்? இதெல்லாம் பிடிச்சி போட்டுறக்கூடாது. இங்கேருந்து வரணும். பாருங்க. இங்கேருந்து வரணும். இங்கேருந்து போட அது வந்துடும். இப்போ 4 பூ இந்த பக்கம் போடணும். சரியா? அந்த தாடைக்கிட்டேருந்து எண்ணிங்க 4 பூ வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கால் பகுதியை போட போகிறோம். இப்போ இங்கே ஒரு பூ போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பூ வச்சே கீழே 4 பூ வரும் உங்களுக்கு. பாருங்கள். இது போட்டேன்ல. இப்போ பாருங்கள். இந்த பூ வச்சே 2 இது இப்படியே வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு இதை போடணும். சரியா? அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க. இந்த ஒயரு இங்கே எத்தனை வருதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க. மூளை திருப்பணுமா? 1, 2, 3, 4, 5, 6 இங்கே 6 பூ வரணும். இந்த தாடையிலேருந்து வர்றது 4 பூ வரணும். அதை கணக்கு வச்சுக்கோங்க. நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா கேளுங்க. இப்போ இன்னும் 2 பிட்டை எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதெல்லாம் மீதியெல்லாம் நீங்கள் போடணும். அடுத்த வாரம் போட்டு வந்துடணும். சரியா? இப்போ பாருங்கள். இந்த பூ கிட்ட நம்ம இந்த பூவை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த முடிச்சு அவுத்து விட்டுறலாம். முடிச்சு அவுத்துருங்க. இந்த நடுப்பூ, இந்த 3 பூவில் நடுப்பூ எடுத்துக்கணும். சரியா? நடுப்பூ எடுத்துட்டு இங்கே பாருங்கள். இன்னும் 2 பிட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் 2 பூவில் இந்த உடம்புக்கு ஒரு பூ, வால் பகுதிக்கு ஒரு பூ நினப்பு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஜாயின் பண்ணுறது. ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று எழுதி கூட வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மறக்காது. பாருங்கள். இது 2 இப்போ ஜாயின் பண்ணுறோம். தலைப்பகுதிக்கிட்ட ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? நல்லா வசதி வேறாகிறனால சீக்கிரம் கழண்டுது. மட்டை ஒயர்னா அப்படி கழண்டாது. நல்ல சைனிங் ஒயர் இதெல்லாம். பாருங்க. இப்படி இழுத்து வச்சு இப்படி போடுங்க. இப்படி போடும்போதே உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இப்போ பாருங்கள். போட்டோமா? இது போட்டோம் பாருங்களேன். இந்த பூ தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள். இதையும் பிடிச்சி போட்டு இந்த பூ போட்டோமா? இப்போ இதையும் வச்சு இங்கே போட போகிறோம். பாருங்கள். 5 பூ இங்கேயும் வரும். பாருங்கள். இங்கே 4க்கு தான் இந்த பூ எடுத்து போட்டு பாருங்கள். 5 பூ வந்துடும். ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த 5வது பூ நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே. அழகாக பொறுப்பாக பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா வரும். மனசு தெளிவாக இருக்கும்போது போடுங்க. குழப்பமாக இருக்கும்போது போடாதீங்க. போட்டோம்னா போட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்போது போடுங்க. புதுசாக கற்றுக்கிறத சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த மனநிலையிலையும் எதையுமே போட்டுடலாம். ஆனால் புதுசாக ஒன்று கற்றுக்கும் போது மனநிலை நமக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். டக்குன்னு போட்டுருவீங்க. இன்னும் 10 வாட்டி பிரித்து தப்பு பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்காக சொன்னேன்.
ஓகே, இப்படி போட்டுக்கோங்க. இப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதான் வந்து நடு மையம். இப்போ இந்த பூ போட்டோமா, அங்கே பாருங்கள், இந்த பூ போட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வால் பகுதி இருக்குதுல்ல, அந்த வால் பகுதியும் இதில் ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். இதை எடுத்து வச்சுட்டு இந்த வால் பகுதி இருக்குதுல்ல, இந்த வால் பகுதியில் பாருங்கள், இது வரைக்கும் போட்டுக்கிறோம். 1 2 3 பூ போடணும். இப்போ 1 2 போட்டுட்டோமா, 3ஆவது பூ எப்படி போடணும்? ஏன் கஷ்டப்படுறீங்க? பார்த்தீங்களா, வால் பகுதி இப்போ நம்ம போட்டுட்டுருக்குறோம். 3 பூ போடணும்ல, 1 2. இப்போ பாருங்கள், இந்தாண்ட 1 இந்தாண்ட 1 போட்டு இப்போ இதை 2ஐயும் பிடிச்சி போட்டோம்னா நமக்கு 3ஆவது பூ வரும். 3ஆவது பூ போடுறோம். இதை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு அழகாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். இது எத்தனை பேர் கற்றுக்குறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் கற்றுக்கிறவங்க நாங்கள் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டோங்கமான்ட்டு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. வாட்ஸ்அப்லையாச்சும் அனுப்புங்க. நீங்கள் எத்தனை பேர் கற்றுக்கிட்டீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். குரு தட்சணைங்கிறது அது மட்டும்தான். நீங்கள் எங்களுக்கு எந்த குரு தட்சணையும் தர வேண்டாம். நீங்கள் அழகாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துறது எங்களுக்கு குரு தட்சணை. அழகாக பண்ணுங்கள். மறுபடியும் மறுபடியும் நாங்கள் போடுற வீடியோவும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அது காட்டும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் அழகாக போட்டு சும்மா பார்த்துட்டு விடக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. அந்த கை இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டிங்கன்னா தான் நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணிக்கிறீங்கன்னு நாங்கள் பார்த்த முடியும். நிறையா பேர் பார்த்தா மட்டும்தான் மேலும் மேலும் நான் இதை போட முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், இதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த 3 பூவில் இந்த மூளை திருப்பியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மூளை திருப்பணும். எவ்வளோ பேர் பார்க்குறத வச்சு தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியும். இல்லைன்னா இது யாரும் பார்க்கலையா, நம்ம நிறுத்திடலாம் அப்படிங்கிறதும் எங்களுக்கு மனநிலை வந்துடும். விரும்புகிறவங்க, பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திட்டு ஷேர் பண்ணணும். அப்புறம் கை தம் பண்ணணும். லைக் பண்ணுறீங்கள, அதை உடனே தம் பண்ணணும். ஒரு 1,00,000 பேர் பார்த்தா கூட 100 பேர் கூட தம் போட மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியலையா, இல்லை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு புரியல. நீங்கள் தான் அதை எங்களுக்கு சொல்லணும் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. சரிங்களா? இந்த மூளையை திருப்பி இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே போட்டுக்கிட்டோமா, இங்கே 5 பூ வர மாதிரி பண்ணணும். இப்போது இதில் எத்தனை பூ வந்துக்குது? 1, இந்த 2ஆவது பூ போடணும். இங்கே பாருங்கள், 2 பூ இருக்குல்ல, இதை போடலாம். இது 2 பூ போட்டோம்னா அடுத்தது நமக்கு 5 பூ வரும். வால் பகுதி போட்டுட்டுருக்குறோம். பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 1 2 போட்டோமா, இப்போ பாருங்கள், இங்கே 4 பூ வந்துச்சா, நம்ம இப்போ போடுற பூ 5ஆவது பூவாக நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல 5 பூ வருது பாருங்கள். 5ஆவது பூ போடுறோம். அதே மாதிரி அந்த சைடு நம்ம 5 பூ போட போகிறோம். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், புரியும். 2 4 5, இந்த பக்கம் 5 போட்டோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் 5 பூ போடணுன்னா இதை இந்த பூ போடணும் ஃபஸ்ட்டு. இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு பூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் போட்டோம்னா நமக்கு அந்த பக்கம் 5 பூ வந்துடும். பாருங்கள், இல்லைங்க, இப்படி இழுத்துட்டு அழகாக பாருங்கள், இப்படி போட்டோமா, இப்போ பாருங்கள், இங்கேயே இந்த பூ 5 பூ வருதா, இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 போட்டிருக்கோம். 1 2 சரியா? 3 திருப்பறதுக்கு 5ஆவது பூ எங்கே வரணும்? இந்த இடத்துல வரணும் 5ஆவது பூ. இப்போ பாருங்கள், வால் பகுதி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த 2 பூ போட்டு இந்த 2 பூ வச்சு இந்த 2 பூ போட்டோம். 4 பக்கம் கார்னர் திருப்பிட்டு அந்த கிராஸில் வந்து 4 பூ போட்டோம். இந்த 4 பூ போட்டுட்டு பாருங்க, அந்த 4 பூ போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிட்டோம். இந்த பக்கம் திருப்பி 1 2 3 பூ போட்டோம்.
இதை போட்டு போட்டு 3 பூ போட்டு இது 2யும் கார்னர் திருப்பிக்கிறோம். இந்த கார்னர் திருப்பின இடத்துல இருந்து 1, 2, 3 பூ போடுவோம். இதுதான் இந்த வால். பாருங்க 1, 2, 3. அதுக்கப்புறம் 1, 2, 3. இப்போ இது வரைக்கும் போட்டோமா, அதே மாதிரி உள் சைடு பாருங்களேன். இந்த 1, 2, 3 பாருங்க 1, 2, 3. இப்போ இந்த 3வது பூவையும் நம்ம உடம்பையும் ஜாயின் பண்ணுறோம். பாருங்க எப்படின்னு. இப்போ இந்த உடம்பு போட்டுக்கிறோம்ல, உடம்புல இந்த பூ முடிச்சு அவுத்து விட்டோம்ல, இங்க பாருங்க இந்த பூவையும் இந்த வால் பகுதி இருக்குல்ல, இந்த பூவையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இதை பாருங்க 1, 2, 3வது பூ இதில் பக்கமாக வச்சுக்கோங்க. பக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை இப்போ ஜாயின் பண்ணுறோம். பாருங்க இப்படி பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வால் பகுதி மடங்கினது உள் பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். உள் பக்கம் வர மாதிரி வச்சு நம்ம போடணும். இதா பார்த்துக்கோங்க, பொறுமையாக போடுங்க. ஒரு பூ போட்டோமா, இப்படி திருப்பிட்டு பாருங்க அந்த ஒயர்லாம் தள்ளி விட்டுருங்க. இந்த பூ ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா பூ டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த அந்த சாதா நாட்டு தான் போடுறோம். அந்த ஒயரையும் இந்த ஒயரையும் ஜாயின் பண்ணுறோம். வேறு ஒன்றும் பண்ணல. நல்லா பாருங்கள். இந்த நாயோட வால் பகுதியும் தலைப்பகுதியில் இருக்கிற ஒயரையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இந்த பகுதியிலிருந்து இங்கேருந்து இந்த பூ இதனோட உடம்பு பகுதியில் ஒரு பூ வச்சோம் இல்லையா, முதுகு ஒரு பூ வச்சோம்ல, அந்த பூவோட ஜாயின் பண்ணுறோம். முதுகு வச்சு இந்த பக்கம் ஒரு பூ போட்டோம். அந்த முதுகோட ஒரு பிட்டு நடு பிட்டு இது ஜாயின் பண்ண பிட்டு, அதில் இந்த 3வது பூவும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போது முதுகு ஜாயின் பண்ணிட்டோமா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு 4 பூ கிடைக்குது. இதே மாதிரி கேப் வரணும். பாருங்கள் 1, 2, 3, 4. இப்போ நமக்கு இந்த பூ போடலாம். அப்போ வால் உங்களுக்கு அழகாக மடங்கிக்கும். எப்படி மடங்குதுன்னு பாருங்கள். இந்தா இங்கே வந்து 5 பூ வர மாதிரி பண்ணிக்கணும். எண்ணி எண்ணி போடுங்க. பாருங்கள், இந்தா இப்படி போட்டோமா, பாருங்கள் இந்த நமக்கு 5 பூ வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடு நமக்கு 5 பூ வரும். இந்த சைடும் நமக்கு 5 பாருங்கள் 4 தான். இப்போ நம்ம 5 பூ ஈஸியாக போட்டுடலாம். நல்லா பாருங்கள், இது வந்து நமக்கு 5வது பூ. இப்போ வால் பகுதியும் உடம்பு பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டின 8 பிட்டில் 8, 8, 16 பிட்டு வெட்டி 8 பூ போட்டோம். 8 பூவில் நம்ம இப்போ 7 பூ ஜாயின் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பூ தான் நம்ம கையில் இருக்குது. பாருங்கள், இப்போ கிராஸ் நாட் போடுற மாதிரி தான் நம்ம போடணும். பெருசாக பா மாதிரி வரும், அந்த இடத்துல மட்டும்தான் நாட் போடணும். சரியா? பாருங்கள் இப்படி போட்டோம். இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த பூ போடணும். இப்படி பக்கம் பக்கமாக பெருசாக இருக்குல்ல, இந்த இடத்துல பண்ணணும். நம்ம போடும்போதே தப்பாக ரைட்டு நமக்கே தெரியும். அப்போ அந்த பூ போட்டுருங்க. பாருங்கள் போட்டோமா, இதே மாதிரி இந்த எல்லா பூவும் ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு சைடு போட்டோம்ல, இங்கேயும் போட்டோம். அதே மாதிரி பாருங்கள் இந்த முதுகு பகுதியில் இப்படி எடுத்துக்கோங்க. எங்கேயுமே கேப் கொடுக்காத போடுங்க. பாருங்கள் அழகாக போடலாம். இப்படி அழகாக போடுங்க. எந்த தொழிலும் கற்றுக்கோங்க, புதுமையாக கற்றுக்கோங்க. எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லாருமே தெரியாது தான் பிறக்கிறோம். கற்றுக்கோங்க. என்னால் முடியும்னு நினைங்க, கற்றுக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம என்ன பண்ணுறோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எந்த தொழிலும் நம்ம சாவர வரைக்கும் என்றைக்கா ஒரு நாளைக்கு அது கை கொடுக்கும். அன்னைக்கு போய் கற்றுக்க முடியாது. வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் போது கற்றுக்கோங்க. பாருங்க இப்படியே அழகாக போட்டு வரணும். இப்படியே ஜாயின் பண்ணுங்க.
இப்படி போட்டோமா, முதுகு ஜாயின் பண்ணிட்டோமா. இன்னும் நம்ம கையில் பாருங்கள், இந்த ஒரு பிட்டு தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு பிட்டு தான் இருக்குது, 8வது பிட்டு. அது இந்த வால் பகுதிக்கு. சரிங்களா? இந்த வால் பகுதியில் இந்த இடத்துல இந்த பூ நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். இது ஒன்றையும் எப்படின்னு காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த 3 பிட்டு ஜாயின் பண்ணிட்டோமா, பாருங்கள். 1 1 2 3 இந்த 3 பூ போட்டுட்டோம். இப்போ இங்கேருந்து வரணும், அதாவது இந்த இடத்துல இருந்து இதுக்கு எப்படி போடணும்னு பாருங்கள். இது அழகாக போட்டுக்கலாம். இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு இந்த பூ ஜாயின் பண்ணது இந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 3 பூ போட்டோம்லம்மா, 1 2 3 போட்டுக்கிறோமா. இப்போ இந்த பிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம் இந்த நடு மையத்துக்கு. இதா இந்த பிட்டுக்குது இல்லை, இது ஜாயின் பண்ணதான் அந்த பின் சைடே நம்ம போட முடியும். இது ரெண்டும் இப்படி வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. இந்த 4 பக்கத்தில் எந்த ஒரு பக்கம் வேணால் நீங்கள் மடித்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து பாருங்கள், மிச்சம் வயரெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க. இடைஞ்சலாக இருந்தால் எடுத்து விட்டுருங்க. இப்படி போடுங்க. இப்படி நல்லா பாருங்கள். இது எல்லாத்தையும் இப்படி நோக்கி விட்டுட்டு பாருங்கள், இந்த இடம் தான் நடு மையம். இப்போ இதை நாம் இதில் ஜாயின் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டிங்கன்னா கால் பகுதி வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கால் பகுதி எப்படின்னு சொல்லித்தரேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ 8 பிட்டுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரியா? பாருங்க, இந்த இடத்துல இப்போ இந்த பூ ஜாயின் பண்ண நேரத்தில் நமக்கு இங்கே 5 பூ வருது. சரிதுங்களா? இப்போ பாருங்கள், இப்படி போடணும். இங்கே 5 பூ நமக்கு வந்துருச்சு பாருங்கள். 5வது பூ இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இது ரெண்டையும் பிடிச்சி ஒரு பூ போடுங்க. அப்போ தான் நமக்கு போட முடியும். அந்த பூ ஜாயின் பண்ண பின்னாடி தான் எல்லாமே கரெக்டாக நமக்கு போட முடியும். இப்போ இதை போட்டோமா, இதை போட்டுட்டு இங்கே பாருங்களேன், இந்த பூ ஜாயின் பண்ணோம். 1 2 3 4 பூ போட்டுக்கிறோம். 4வது பூ 3வது பூ பிடிச்சி இந்த கார்னர் திருப்பிக்கிறோம். இப்போ 4 பூ இருக்குதுல்ல, இந்த கார்னர் இங்கே தான் கார்னர் திருப்ப முடியும். நாயோட பேக் சைடு போடுறோம். ஓகே, மூளை திருப்பிட்டோம். இந்த பக்கம் மூளை திருப்பிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு போடலாம். பாருங்கள், முதல்ல இதில் ஒரு பூ போடுறோம். 5 பூ வந்துருச்சு பாருங்கள். இந்த வால் பகுதியில் நம்ம போடுறோம். நல்லா பாருங்கள், இந்த கார்னர் போட்டோமா. இங்கே பாருங்கள், இப்போ 3வது பூ வந்துருச்சா. இந்த பூ எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பூ எடுத்துட்டு பாருங்கள், 8 பூவும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 8 பூவையும் 16 பிட்டு வெட்டணும். 5 ஸ்கேல் வச்சோம். சரியா? 5 ஸ்கேல் வைங்க. எவ்வளோ மீதி வந்தாலும் தப்பு இல்லை. 4.5 வச்சா பத்த மாட்டேங்குது. அதனால் 5 ஸ்கேலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடு 4 பூ போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், 1 2 3 4 பூ போட்டு இந்த 4வது பூவையும் 3வது பூவையும் மூளை திருப்புறோம். சரிங்களா?
உங்களுக்கு 2 வீடியோவில் போடணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்களும் அதே மாதிரி பொறுமையாக பார்த்து போடணும். பொறுமையாக பாருங்கள். ஒரு வீடியோவை கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி பார்க்காதீங்க. முழுசாக பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். பாருங்கள், மூளை திருப்பிட்டோமா, அந்த திருப்பின இடத்துல இருந்து இப்படி போடுங்க. இனிமேல் எங்கேயுமே உங்களுக்கு மூளை திருப்புற மாதிரி வராது. எங்கேயும் ஒயர் எதுலேயும் நம்ம சொருவே இல்லை பார்த்தீங்களா, ஈஸியாக நம்ம பாட்டு போட்டுக்கிட்டே தான் வரும். அதனால் நாய் பொம்மைலாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். பாருங்கள், மூளை திருப்பியிருக்கோம். இந்த மூளை திருப்பினதை வச்சு இங்கே பூரா பூ போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இங்கே மூளை திருப்பியிருக்கோம். அதே மாதிரி மூளை திருப்பினதில் இங்கே பாருங்கள், 1 2 3. இப்போ நான் 2 போட்டேன்னா இன்னும் ஒரு பூ போட்டால் போதும். அப்புறம் நம்ம கீழ்ப்பகுதி தான் போட போகிறோம். இப்போ 2 பூ போட்டோம், இன்னும் ஒரு பூ போட்டு வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், எப்படி போட்டாலும் ஒரு சைடு வச்சா ஒரு சைடு கம்மியாக தான் வரும். நீங்கள் என்ன தான் கரெக்டாக வச்சு போட்டீங்கனாலும். அதனால் நம்ம 5 அடி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பூ போட்டுரும். இதுக்கு மேலே இங்கே போடக்கூடாது. ஒன்று 2 3 லைன் போட்டோம் பாருங்கள். 1 2 3 லைன். இந்த 3 லைன் போட்டோன்னே இதுக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க. இதை நீங்கள் தொட வேண்டாம். இது வந்து கால் பகுதியில் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இது தொட வேண்டாம், முடிச்சு போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம போட்டோம். இனி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்பு பகுதியில் இருக்கிற பூ எண்ணிக்கோங்கதா, இந்த காதுகிட்ட இங்கே இருக்குதுல, இந்த பூவை ஜாயின் பண்ண பூ, இது 2க்கு நடுவில் பாருங்கள். 1 2 3 4 5. அதே மாதிரி 1 2 3 4 5. இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 பூ போட்டு தான் இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த இந்த லைனில் 5 பூ, இந்த லைனில் 5 பூ போட்டுட்டு அடுத்த வாரம் மீதி இந்த கால் பகுதியை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், வால் பகுதி தலைப்பகுதி எல்லாம் போட்டிருக்கோம். இந்த உடம்பு மட்டும் நீங்கள் போட்டு வந்துடுங்க, எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். உடம்பு அதே மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. அடுத்த வாரம் நம்ம இந்த கால் பகுதி எப்படின்னு பார்ப்போம். அடுத்த வாரம் கால் பகுதியில் நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.